மிடில் இந்தியா டூரில் டே 14th நம்ம இப்போ இருக்கிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பிளேஸ், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்பாட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ராஜஸ்தான் ஜோத்பூர் இங்கே இருக்கிற உமைத் பவன் பேலஸ். ஸோ இந்த பேலஸை தான் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்பாட்டாக நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் இன்பா. புதுசாக பார்க்குறவங்க எக்ஸ்ப்ளோர் வித் இன்பா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேலஸோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு ஒரு பேசிக்காக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஊர் மக்கள், அதாவது இந்த பகுதி மக்கள் வந்து ரொம்பவே ஒரு வறுமையில் இருந்தாங்க. ஸோ இந்த நாட்டை ஆண்ட ஒரு அரசர் இருப்பார்ல, அந்த அரசர் வந்து இந்த மக்கள் வறுமையில் இருக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு எதனா நம்ம இலவசமாக கொடுக்குறத விட ஒரு வேலை கொடுத்து அதுக்கு ஒரு ஊதியம் கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சதுனால கட்டப்பட்ட ஒரு பேலஸ் தான் இந்த பேலஸ் வந்து. ஸோ இதோட மினியேச்சர் தான் இது. ரொம்பவே ஒரு அழகாக பண்ணியிருந்தாங்க. இந்த பேலஸ்னால எவ்வளவோ குடும்பங்கள் நல்லா இருந்திருக்கு. ஒரு அரசராக எடுக்கக்கூடிய ஒரு நல்ல முடிவை அவர் எடுத்ததுனால இந்த பேலஸ் கட்டப்பட்டிருக்கு. இதனால் எவ்வளவோ குடும்பங்கள் நல்லா இருந்திருக்குன்றது தான் உண்மை. ஸோ இவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் தான் இது எல்லாமே. அதே போல் இவங்க வந்து ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அப்போ இருந்த விலங்குகளோட தோலை ப்ரிசர்வ் பண்ணி உள்ளே ஸ்டஃப் பண்ணி ஏதோ சம்திங் ஸ்டஃப் பண்ணி அது ஒரு ரியலாக காமிச்சிருக்கிறாங்க. அண்ட் தென் அவங்க ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்துச்சு. ரொம்ப ஓல்டான ஒரு ரொம்ப பழைய காலம் அப்படின்லாம் கிடையாது. ஸோ இப்போ ரீசெண்டாக சம்திங் தான், எத்தனை சென்ச்சுரின்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியல. ஸோ அதனால தான் ஃபோட்டோகிராஃபி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறோம். இந்த மக்களுக்கான ஒரு இதுவாக தான் இங்கே இருந்துருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு. அண்ட் தென் இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா வழக்கம் போல் எல்லா பேலஸ்லையும் இருக்க மாதிரி தான். பட் ஆனால் இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா, அப்போ இருந்த ஃபோட்டோ வச்சு அந்த ஃபோட்டோகிராஃபியில் இருந்த யூஸ் பண்ண மெட்டீரியல் அப்படியே எங்கள் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய விஷயம் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ இருந்த வண்டியில் அந்த லேம்ப்பு, அண்ட் தென் ஸோ அப்போ இருந்த ஒரு சில விஷயங்கள் எவ்வளோ விஷயத்த வந்து அப்படியே ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோகிராஃபி வச்சு அதை ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. வழக்கம் போல் தான் ஒரு பேலஸ் அப்படின்னும் போது அந்த ராஜாக்கள் வந்து என்ன பயன்படுத்தியிருப்பாங்க, அவங்களோட பயனுக்கு இதெல்லாம் தேவையாக இருந்திருக்கும். அது மதுபானங்களாக இருக்கலாம், இல்லை அமர்ந்து உட்கார்றது, இது போல் உணவு அருந்துகிற இடங்களாக இருக்கலாம். இது மாதிரி விஷயங்களை வந்து நம்ம நிறைய பேலஸில் பார்க்க முடியும். அதுதான் இந்த பேலஸ்லையும் பண்ணியிருந்தாங்க. அவங்க பயன்படுத்தின விஷயங்களையும் வச்சுருந்தாங்க. அதுபோல் ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு காப்பி ஒர்க்ஸ் மாதிரி நிறைய விஷயம் வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த பேலஸில் நம்ம பார்க்கக்கூடியது. நல்லா இருந்துச்சு பேலஸ் வந்து பார்க்கும்போது. ஒரு ஃபோட்டோஷூட் நம்ம பசங்க வழக்கம் போல் எடுக்கிறது தான். வழக்கம் போல் நம்ம பசங்க ஃபோட்டோஷூட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பெயிண்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த அரசர் வந்து எதன் மீது ஈடுபாடாக இருந்திருக்காரு. இந்த அரசர் வந்து ராமாயணம் மீது ஈடுபாடாக இருந்ததுனால உள்ள இந்த ராமாயணம் ரிலேட்டடான பெயிண்டிங்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஒரு ஸ்டோரியாக இருந்தாலும் ஒரு அரசருக்கு பொழுதுபோக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அவருக்கு வந்து அந்த ஸ்டோரி வந்து ஒரு பொழுதுபோக்காக இருந்திருக்கோ இல்லை பிடிச்சிருக்கோன்னு தெரியல. அங்கே வந்து இந்த ஸ்டோரியோட பெயிண்டிங்ஸ்லாம் வந்து பார்க்க முடிஞ்சுது. ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதே போல் அங்கேருந்த கிளாக்ஸும் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுதான் ஒரு நமக்கு தேவைகள் அதிகமாக, நம்மளோட தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக என்ன அப்படின்னா, நார்மலான பொருட்களை நம்ம யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு ஆர்டிஸ்டிக்காக ஆரம்பிப்போம். ஸோ இவங்க அரசர்கள் அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த தேவைகள் எல்லாமே அவங்களுக்கு கரெக்டாக தான் நடந்துகிட்டு இருந்திருக்கும். அவங்க எக்ஸ்ட்ரீம் போனதுனால எக்ஸ்ட்ரீம் போக அதுக்கு மேல் ஆசைப்படும் போது எண்ட் ஆஃப் தி டே எங்கே வந்து நிற்கும் அப்படின்னா ஒரு ஆர்டிஸ்டிக்கான விஷயத்தில் தான் வந்து நிற்கும். ஸோ அதுக்கான வெளிப்பாடு தான் இது எல்லாமே. எந்த பேலஸில் நீங்கள் பார்த்தாலுமே எல்லா பொருட்களுமே ஆர்டிஸ்டிக்காக இருக்கும். எதுவுமே வந்து ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்காது. எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண ஒரு ஒர்க்காக தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்த பேலஸோட வெளியே அவுட்டர் வியூ. இங்கே தான் மக்கள் வாழ்ந்த இடம். இது எப்படி இந்த மக்களுக்கு இந்த பேலஸ் உதவியாக இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு பிளான்ட் சிட்டி மாதிரி தான் இந்த ஊருன்றது. ஓகே கைஸ், நம்ம வந்து ஸ்பாட் 2க்கு வந்து ரீச் ஆகியாச்சு. இது என்ன ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா மெஹ்ரங்கா ஃபோர்ட். ஸோ இது வந்து அதான் அந்த ஜோத்பூர் அந்த உமைத் பவன் பார்த்தோம்ல, ஸோ அந்த கோட்டைகளுக்கு அந்த அரசர்களுக்கு உட்பட்டது. அப்படி தான் இது கட்டினதுக்கான ரீசன் என்னென்னா டிஃபென்ஸ் மோடில் கட்டியிருக்கிறாங்க. எப்படின்னா ஒரு போர் புரியணும் அப்படின்றதுக்காக கட்டப்பட்ட ஒரு ஃபோர்ட் தான் இது. இந்த ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம பசங்க எல்லாருமே வந்து ரீச் ஆகிட்டு டிக்கெட் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலி டிக்கெட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஃபோர்ட் உள்ள என்ட்ரி ஆகிடுச்சு. இந்த ஃபோர்ட்டோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு டிஃபென்ஸ்க்காக கட்டின ஃபோர்ட் இது. அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படின்னா ஒரு மியூசிக்கல் அவங்க ட்ரெடிஷ்னலை உணர்த்துறதுக்காக இந்த ஃபோர்ட் இருந்துச்சு. ஸோ நீங்கள் பாருங்கள் அந்த மியூசிக்ஸ் எல்லாம்.
அங்கே போகிற வழி ஃபுல்லாகவே அவங்களோட ட்ரெடிஷ்னலை அவங்களோட கல்ச்சரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த விஷயங்கள், மியூசிக்ஸ்லாம். மியூசிக்ஸ் பார்த்துட்டு எல்லாருமே கிளம்பியாச்சு. ஸோ அங்கே வரவங்க எல்லாருமே ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு இருக்கணுன்றதுக்காக இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அவங்க ஒரு அழகான ஒரு ஆர்கிடெக்சராக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஏன்னா ஒரு வந்து பேலஸ்னுமா ஒரு ஃபோர்ட் அப்படின்னும் போது எப்படி இருக்கணுமோ அது மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம பசங்க எல்லாருமே ரொம்பவே நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க இந்த ஸ்பாட்டை. அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா அதுதான் சொன்னால டிஃபென்ஸ் மோடுக்காக ரெடி பண்ண ஸ்பாட் அப்படின்னும் போது இந்த ஃபோர்ட் வந்து ஒரு டிஃபென்ஸ்க்காக பண்ணது. ஒரு நல்ல ஒரு ஆர்கிடெக்சரில் டிசைன்ஸில் ஒரு டிஃபென்ஸ் மோடில் பண்ணது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா மேலே ஒரு டெம்பிள் அப்படியே இருந்துச்சு. டெம்பிள் வந்து ஒரு சிம்பிளான ஒரு டெம்பிள் தான். இங்கேருந்து வியூ பார்த்தோம்னா ப்ளூ சிட்டி தெரியும். ஸோ ஜோத்பூர் அப்படின்றதே வந்து ஒரு ப்ளூ சிட்டின்னு சொல்லப்படுற ஒரு இடம் தான். ஏன்னா அங்கே இருக்க வீடுகள் எல்லாமே ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ப்ளூ இஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால் இது ப்ளூ சிட்டி. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த யானைகள் மேலே வந்து அரசர் உட்காந்துட்டு போகிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அது என்னென்ன மாடலில் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்றத வந்து இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து யானைகள் மட்டுமே இருக்கிற யூஸ் பண்ணுறதுக்கான பல்லாக்கு தான் நம்ம பார்த்தோம். இது வந்து மனிதர்கள் தூக்கிட்டு போவாங்கல்ல, அங்கே வேலை செய்யக்கூடிய ஆட்கள் அரசர்களை தூக்கிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுற பல்லாக்கு தான் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ வழக்கம் போல் எப்படின்னா இந்த அரசர்கள் என்ன பயன்படுத்தினாங்க அப்படின்ற ஒரு பொருளை வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் ஆனால் இந்த அரசர்கள் பயன்படுத்தின பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்குள்ளே எழும்புற கேள்விகள் என்ன அப்படின்னா, ஸோ அரசர்களாக இருக்கும்போது அவங்க வாழ்க்கையை நினச்சபடி வாழ முடியுது, ஒரு வறுமையான ஆட்களால் வாழ முடியல அப்படின்றது தான் இந்த ஒன்று இருக்கிற விஷயம். அவங்களோட டெக்ஸ்டைல்ஸ் டிசைன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு ஒர்க்கர் வந்து அவ்வளோ விஷயம் ஒர்க் பண்ணி ஒரு அரசருக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறான். ஆனால் வந்து ஒரு சாதாரணமான ஒரு மனிதர்களால் அதை பயன்படுத்த முடியறது கிடையாது. அதை உருவாக்குறதுனாலே அதை அனுபவிக்க முடியாதுன்றது தான் இது ஒரு உண்மையான விஷயம். இது மாதிரி விஷயங்களை வந்து நமக்கு காமிக்கிறது அப்படின்னும் போது இது நமக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, அப்பொழுதைய அரசர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணி இப்போ இருக்கிற மக்கள் எல்லாருமே இது மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி இப்படி ஒரு ஆர்ட் ஃபார்மை உருவாக்கி இவங்களும் அந்த வாழ்க்கையை வாழணுன்றது தான் என்னையோட ஆசையாக நான் இதை பார்க்குற விஷயம். ஏன்னா ஒருத்தவங்க வாழ்ந்தாங்க அப்படின்ற விஷயத்த மட்டுமே நம்ம பார்த்துட்டு இப்படியே கடந்து போயிடக்கூடாது. இது மாதிரி ஒரு ஆர்ட் ஃபார்மை எப்போ நம்ம கொண்டு வர போகிறோம்? இந்த மாதிரி ஆர்ட் ஃபார்மை அரசர்கள் மட்டும் வாழ்ந்தாங்க, எப்போ சாதாரண ஒரு பொதுமக்களும் எல்லாருமே இது மாதிரி வாழ்க்கையை வாழ போகிறாங்க அப்படின்றது ஒன்று தான். ஏன்னா உலகம் வந்து பொதுவானது அப்படின்னும் போது எல்லாருமே அந்த வாழ்க்கையை வாழணும். ஸோ ட்ராவல் பண்ணுறதுக்கான ரீசன் அதுதான். எனக்கு வந்து இந்த பெருசாக இது மாதிரி பேலஸில் போய்ட்டு இது மாதிரி விஷயங்களை பார்க்குறதுல உடன்பாடு கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம கம்பல்சரி தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. பட் ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இப்படி இருந்திருக்கிறாங்க, இது மாதிரி வாழ்க்கை எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக ஒரு வேலையாக நம்ம இதை பண்ணிகிட்ருக்குறோம்.
ஒரு ஒரு நார்மலான வரலாற்று வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை இந்த சாதாரண இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கட்டும், அதில் வந்து ஆர்ட் வந்து எப்படி ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் இது மாதிரி ஆர்ட் வித் ட்ராவல் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறது. இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் எக்ஸ்ப்ளோர் வித் இன்பாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.